கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நாகூம் 1 அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். அப்போ கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் அறிந்திருக்கிறார். இவங்க நம்மளை தான் நம்பி இருக்கிறாங்க, இவர்களுக்கு வேறு வழி இல்லை, இவர்கள் வேறு யாரையும் நம்பி இல்லை, நம்மளை நம்பி தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறாராம். ஒரு விஷயத்தை நல்லா கவனித்து பாருங்கள். நம்முடைய பெற்றோர்கள், அப்பா, ஒரு மகன் யாரை நம்பி இந்த உலகத்தில் இருப்பான் நினச்சி பாருங்கள். இந்த உலகத்தில் பிறந்த உடனே குழந்தையாக இருந்து அவனுக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் வர வரைக்கும், அதாவது அவன் ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு வர வரைக்கும் யாரை நம்பி இருப்பான் நினச்சி பாருங்கள். தன் தகப்பனை நம்பி தானே இருப்பான். அப்போ அந்த அப்பா என்ன செய்வாராமா, இந்த பையன் நம்மளை நம்பித்தானே இருக்கிறான், வேறு யார் இருக்கிறான், நம்முடைய பையனுக்கு நாம் தானே எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வோடு, உள்ளுணர்வோடு, பாசத்தோடு அந்த தகப்பன் செய்கிற காரியம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்முடைய ஆண்டவரும் நமக்கு செய்வாராம். என்ன செய்வாரா, நாம் அவரையே நம்பி இருக்கிறதுனால அவர் நம்மை முழுமையாய் அறிந்திருக்கிறாராம். என்ன செய்யணும் என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகன் எப்படிப்பட்டவன், என்னை நம்பி இருக்கிற இவர்களுடைய குடும்பம் எப்படிப்பட்டது, நம்மை நம்பி இருக்கிற இந்த மகனுடைய வியாபாரம் எப்படிப்பட்டது, தொழில் எப்படிப்பட்டது, இவனுடைய சுவிசேஷம் எப்படிப்பட்டது, இவன் வாழ்க்கையில் என்ன பண்ணிகிட்ருக்கிறான், இவனுடைய தேவைகள் என்ன, எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறாராம். சும்மா அறிந்திருக்கிறார் அப்படின்னா ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போயிடாது. எதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு என்னென்ன தேவை, அவனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லை, அவன் வெயிலில் நடந்து போகிறான், அவனுக்கு காலில் செருப்பு இல்லை, அவன் தலையில் எண்ணெய் தேய்க்கலை, அவன் காலையில் எழுந்திரிச்சு தண்ணி குடிக்கலை, அவன் காலை உணவு சாப்பிடலை, அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான், அவனுக்கு ஒரு நல்ல புத்தக பை இல்லை. எத்தனை விஷயத்தை ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக யோசிப்பாங்க தெரியுமா. அதே மாதிரி கர்த்தராகிய நம்முடைய தேவனை நம்பி இருக்கிற மக்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்னென்ன தேவை, எந்த சூழ்நிலைக்கு என்ன கொடுக்கணும். இவ்வளோ கடுமையான வெயில் இருக்குது, என்னுடைய மகன் ஒரு பாட்டில் தண்ணி எடுக்காத போயிட்டானன்னு சொல்லி எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய மகனுக்கு தண்ணியை அவன் புறப்பட்டு போனதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு ஓடி வந்து கொடுக்குறவங்க இருக்கிறாங்க தெரியுமா. ஏன் நாம் அதை செய்கிறது இல்லையா நம்முடைய பிள்ளைகளுக்கு. அதே போல் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் ஆண்டவர். யாரை, அவரை நம்பி இருக்கிறவங்களை. கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்களை அவர் முழுமையாக அறிந்திருக்கிறார். அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை. இன்னமும் நம்முடைய தேவைகள் என்ன என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன கொடுக்கணும், நம்ம என்ன கொடுத்தா இந்த உலகத்தில் சரியாக வாழ முடியும் அப்படிங்கிறதையும் அவர் அறிந்திருக்கிறார். அதை ஏற்ற காலத்தில் நிச்சயமாக கொடுப்பார். அப்புறம் சொல்கிறாரு, அரணான கோட்டையாம். நல்லா கவனித்து பாருங்கள். அரணான கோட்டை. அரண்னா மிகப்பெரிய பாதுகாப்புக்கு பேர் தான் அரண். ஒரு கோட்டை எப்படி ஒரு தேசத்தை முழுமையாக பாதுகாக்கிறதோ, ஒரு எல்லையை பாதுகாக்கிறதோ, சீனா பெருஞ்சுவர் பார்த்திங்கன்னா அந்த தேசத்தை எப்படி பாதுகாக்குது பார்த்திங்களா. அப்போ அந்த பாதுகாப்பான ஒரு கோட்டையை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சுவர், சுற்றுச்சுவர், எவ்வளோ பெரிய சுவர் கட்டி வச்சுருக்கிறாங்க. எதுக்காக, அந்த தேசத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக. அந்த பாதுகாப்புக்கு பேர் தான் அரண். அப்போ அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு அரணான கோட்டை அவர். அதாவது நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம் அவர் தான். அன்பானவர்களே, அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா, அவர் நல்லவர். நம்முடைய ஆண்டவர், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற தெய்வம், நம்மை வழிநடத்துகிற பரிசுத்த பிதா நல்லவர். அதனால தான் நமக்கு என்ன சொல்கிறாரு, என்னை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் சோர்ந்து போயிடக்கூடாது, ஒரு நாளும் வீண் போயிடக்கூடாது, எதுலேயும் அவர்கள் தோற்று போய்விடக்கூடாது, ஜெயம் பெறுகிற பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட இந்த அனுதின உணவின் வழியாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னென்னா, நிச்சயமாகவே
கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அரணான கோட்டையாய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறபடினாலே நாம் அவரை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்களையும் அவருக்கென்று நாம் அர்ப்பணிக்கிற போது அவர் நமக்கு அரணான கோட்டையாக இருப்பார். அது மட்டும் இல்லை, நம்முடைய தேவைகளை நம்முடைய செயல்களை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா நாம் அவரை நம்பி இருக்கிறதுனால, அறிந்திருக்கிறபடினாலே நமக்கு நன்மையான காரியத்தை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, நாம் கர்த்தரை நம்பி இருப்போம். கர்த்தர் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார். நிச்சயமாகவே தெய்வம் நம்மோடு கூட இடைபடுவார். நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறபடினாலே நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்களை செவ்வையாய் செய்து முடிக்கிற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு நன்மையானதை தருவார். நமக்கு செம்மையானதை கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறீரப்பா, நன்றி, கோடான கோடி நன்றி. நீர் எங்களுக்கு அரணான கோட்டையாய் இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடினாலே நீர் எங்களை முழுமையாய் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய செயல்களையும் எண்ணங்களையும் எங்களுடைய சொற்களையும் எல்லாவற்றையும் நீர் அறிந்தவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் நல்லவராய் இருக்கிறபடினாலே நீர் எங்களை மன்னித்து ஆண்டவரே நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா பிள்ளைகளும் உம்மால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லோருக்கும் நீர் அரணான கோட்டையாக இருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எங்கு சென்றாலும் போகிற வழியில் வருகிற வழியில் நீரே அரணாய் இருந்து பாதுகாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். கிருபை அந்த மக்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.